Hello legal minds, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 148 கேபிட்டல் ஏ கேவியட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்புறம் கேவியட் பற்றி 5 மார்க் 3 மார்க்கில் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம செக்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த 148 கேபிட்டல் ஏ ரைட் டு லாட்ஜ் அ கேவியட். இந்த செக்ஷன் சிபிசி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனில் டோட்டலாக 5 சப்செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்செக்ஷனை பார்ப்போம். வேர் an application is expected to be made has been made in a suit or proceeding instituted or about to instituted in any person claiming a right to appear before the court on the hearing of such application may lodge a caveat in respect of thereof. அதாவது ஒரு பர்சன் அவனுக்கு மேலே ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சூட்லேயோ ப்ரொசீடிங்ஸ்லேயோ வரப்போகுதுன்னு எதிர்பார்க்குற டைம்லேயோ அல்லது ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த சுச்சுவேஷனில் அந்த அப்ளிகேஷனை கோர்ட்டில் இயர் பண்ணும்போது அவனோட அப்பியரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த கேவியட் அவன் ஃபைல் பண்ணுவான். இந்த கேவியட்டாருக்கு ஒரு பவர் கொடுக்குற செக்ஷன் இதுதான். நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் 2. வேர் a caveat has been lodged under subsection 1, the person by whom the caveat has been lodged herein referred as to be caveator shall serve a notice of the caveat by registered post acknowledgement due on the person by whom the application has been or expected to be made under subsection 1. கேவியட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் யார் நமக்கு எதிராக ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட நோட்டீஸ் அனுப்பணும் ரிகார்டிங் இந்த கேவியட் அப்ளிகேஷனை பற்றி. அடுத்து சப்செக்ஷன் 3 பார்ப்போம். Whereafter caveat has been lodged under subsection 1, any application is filed in any suit or proceedings, the court shall service notice of the application on the caveator. இப்போ கேவியட்டார் கேவியட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு எதிராக ஏதாச்சும் சூட் ப்ரொசீடிங்ஸில் அப்ளிகேஷன் ஃபைல் ஆக்கும்போது கோர்ட்டே அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிடும். எதுக்காக அப்படி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் அவனுக்கு சர்வ் பண்ண பிறகு அவனோட அப்பியரன்ஸ் கோர்ட்டில் இருக்கும். அப்படி அவன் கோர்ட்டில் அப்பியர் ஆன பிறகு அவன்கிட்ட அவனோட சைடில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையும். அதனால தான் இந்த கேவியேட் ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் அப்படிங்கிற பிரின்சிபலை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து சப்செக்ஷன் 4 பார்ப்போம். வேர் a notice of any caveat has been served on the applicant, he shall forthwith furnish the caveator at the caveator expenses with a copy of the application made by him and also with copy of any paper or document which has been or filed by him in support of the application. இந்த எக்ஸ்பெக்டட் அப்ளிகண்ட் இருக்காருல்ல, அவருக்கு இந்த கேவியட் பற்றின காப்பி ஆல்ரெடி அவனுக்கு சர்வ் ஆகியிருக்கும். அந்த சுச்சுவேஷனில் அவன் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண போகிறான் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட காப்பியும் அலாங் வித் அப்ளிகேஷன் வேறு ஏதாச்சும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அஃபிடேவிட் எதெல்லாம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறாங்களோ இது எல்லா காப்பீஸுமே அந்த கேவியட்டாருக்கு அந்த அப்ளிகண்ட் கொடுக்கணும். அது கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுனா, அந்த காப்பீஸோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேவியேட்டர் தான் பேர் பண்ணணும். அதுதான் இந்த சப்செக்ஷன் 4 டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் 5. வேர் a caveat has been lodged under subsection 1, such caveat shall not remain in force after the expiry of 90 days from the date on which it is lodged under the application referred in subsection 1 has been made before the expiration of the said period. இந்த சப்ரூல் 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான்.
இந்த கேவியேட்டுக்கான வேலிடிட்டியை சொல்கிறது இந்த சப்செக்ஷன் 5 தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 90 டேஸ் தான் ஒரு கேவியேட் ஃபைல் பண்ண டேட்டில் இருந்து இருக்கும். அந்த 90 டேஸ் எக்ஸ்பைரி ஆன பிறகு அந்த கேவியேட்டும் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த 90 டேஸ்க்கு அப்புறமும் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படிங்கும் போது அவன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேவியேட் ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டர் நம்பர் 52. ஆர்டர் நம்பர் 52 அப்படிங்கிறது ஹைகோர்ட் ரிட் ரூல்ஸ் மேக் பண்ண ஒரு ஆர்டர். இதில் கேவியேட் எப்படி ஃபைல் பண்ணணும், அதை எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 122 படி ஹைகோர்ட்டுக்கு இந்த பவர் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட்டாக ஆர்டர் 52வே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் 52 பார்க்கலாம். இந்த ஆர்டர் 52ல் டோட்டலாக 8 ரூல்ஸ் இருக்குது. ஆர்டர் 52 லாட்ஜிங் ஆஃப் கேவியேட். ரூல் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பர்சன் கிளைமிங் a right to appear before the court on the hearing of an application which is expected to be made or has to be made in a suit, appeal, revision or any proceeding instituted or about to be instituted in a court to which the court applies may lodge a caveat in the court. The caveat shall be in the form of prescribed in Appendix D1. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 148 கேபிட்டல் ஏல சப்க்ளாஸ் 1ல் பார்த்தது தான் இதுலேயும் சொல்கிறாங்க. எனி ஒரு சூட்டோ அப்பீலோ ரிவிஷனோ இல்லை எனி ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் போது அதில் ஏதாவது இவனுக்கு அகெயின்ஸ்டாக அப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன், இல்லை ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் அவன் மேலே இருக்கும் போதும் அவனால் கேவியேட் ஃபைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் இயர் பண்ணுற அந்த டேட்டில் இவனோட அப்பியரன்ஸு கோர்ட்டு கேட்கும். அது எப்படி அந்த கேவியேட் வந்து அப்ளை பண்ணணுன்னா அப்பெண்டிக்ஸ் D1 அப்படின்னு ஒரு அப்பெண்டிக்ஸ் இருக்குது. அதுபடி தான், அந்த ஃபார்ம் படி தான் நம்ம அப்ளை பண்ணணும். த கேவியேட் ஷால் பி அக்கம்பைன்டு பை. கேவியேட்டோட எதெல்லாம் சேர்த்து போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 சப்க்ளாஸ் இருக்குது இதே ரூலில். ஃபஸ்ட்டு ஒன் அந்த அப்ளிகண்ட் இருக்காங்கள்ல, யார் இவங்க மேலே கேஸ் போடுவாங்க அப்படின்னு தோன்றவங்க, அவங்களுக்கு எவ்வளோ காப்பீஸ் நோட்டீஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் அப்ளிகன்ஸ் இருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி. ரெண்டாவது கோர்ட் ஃபீ. கேவியேட்டுக்கு இவ்வளோ கோர்ட் ஃபீ பே பண்ணணும்னு இருக்குது. அது என்னன்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். அண்டு சி என்னன்னா, இந்த சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸு, இப்போது கேவியேட் வந்து அனுப்புறதுக்கு சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ்க்குன்னு ஒரு ஃபீ இருக்கும்ல, அதுவும் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரூல் 2 பார்க்கலாம். Every court shall maintain a register hereafter called the register containing the following particulars. இதுக்கப்புறம் கோர்ட்டில் கேவியேட்டுக்காக தனியாக ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்கமிங் 11 பாயிண்ட்ஸில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சீரியல் நம்பர். செகண்ட் ஒன் எந்த டேட்டில் கேவியேட் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்களோ அந்த டேட்டு. மூணாவது அந்த கேவியேட் பீரியட் எந்த டேட் வரைக்கும், அதாவது நம்ம 148 கேபிட்டல் ஏ சப்க்ளாஸ் 5ல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 90 டேஸ் வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி. ஸோ அந்த 90 டேஸ் எப்போ முடியுது அப்படிங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணணும். அடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கேவியேட்டர் இருக்கணும். அஞ்சாவது அந்த அட்ரஸ் ஆஃப் சர்வீஸ், இப்போது கேவியேட்டரோட அட்ரஸ் ஆஃப் சர்வீஸும் இருக்கணும். அந்த அட்ரஸ் ஆஃப் சர்வீஸ் வித்தின் த ஜூரிசெக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டாக இருக்கணும். சிக்ஸ்த்து வந்து அந்த ப்ளீடரோடைய நேம் அட்ரஸ் ரெண்டுமே இருக்கணும், ப்ளீடர் அந்த கேஸில் இருந்தாங்கன்னா. அடுத்து செவன்த்து, ஆல்ரெடி ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்ருக்கும் போது எத்தனை ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அந்த கோர்ட்டில் எத்தனை ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்பரும் மென்ஷன் பண்ணணும். நம்ம இந்த ஆர்டரில் அப்பீல், ரிவிஷன் எல்லாமே வரும்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த நம்பர் 8ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் லோயர் கோர்ட்டில் இருந்து ஃபர்தராக ப்ரொசீடிங்ஸ் வந்து அப்பலண்ட் கோர்ட்டுக்கோ ரிவிஷனல் கோர்ட்டுக்கோ போகிறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். 9th அந்த அப்ளிகண்ட்டோடைய, அதாவது யார் வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அவங்களுடைய நேம் அட்ரஸ் இருக்கணும்.
அடுத்து அந்த அப்ளிகண்ட்டுக்கோ இல்லை எக்ஸ்பெக்டட் அப்ளிகண்ட்டு அவங்களுக்கு இந்த டேட் ஆஃப் சர்வீஸு எந்த டைமுக்கு வந்து கேவியேட்டார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கணும். 11th என்ன அப்படின்னா அந்த கேவியேட்டாரோட சிக்னேச்சர், அப்படி இல்லைன்னா அந்த ப்ளீடரோட சிக்னேச்சர், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 3, as soon as a person lodges a caveat as provided in rule 1 above, an entry shall be made in a register of a caveats in the presence of the caveator himself or his pleader, who shall sign the register aforesaid. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரிஜிஸ்டர் ஆஃப் கேவியேட்னு கோர்ட்டில் வந்து ஒரு ரெஜிஸ்டார் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த ரெஜிஸ்டாரில் ஒரு கேவியேட் ஃபைல் பண்ண உடனே அந்த ரெஜிஸ்டாரில் அந்த கேவியேட்டார் சைன் பண்ணணும். அடுத்து ரூல் நம்பர் 4, when a person makes an application for any interlocutory order in a suit, appeal, revision or any other proceedings, he shall look into the register of caveats and make an endorsement in the application as to whether or not caveat has been entered with respect to his application as verified from the register of caveats. இப்போ ஒரு பர்சன் ஒரு சூட்லேயோ அப்பீல்லையோ ரிவிஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ்லேயோ இன்டர்லொக்கேட்டரி ஆர்டருக்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் கேவியேட்டை வந்து செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு அதில் அந்த பர்டிகுலர் கேஸ் சம்மந்தமாக எந்த கேவியேட்டும் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு என்டாஸ் பண்ணணும். என்டாஸ் பண்ண பிறகு தான் அதை கோர்ட்டில் கொடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் வந்து மேண்டேட்டரி. Next, rule number 5, as soon as the caveator lodges a caveat, he shall forfeit the service notice of the caveat by registered post acknowledgement due on the person by whom the application has been made or is expected to be made and file proof of such service. இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், கேவியேட்டார் வந்து ஒரு கேவியேட் லாட்ச் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் யார் ஃபைல் பண்ணுவாங்களோ, ஒரு அப்ளிகேஷன் யார் ஃபைல் பண்ணுவாங்களோ அந்த பர்சனுக்கு இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண அந்த பர்சனுக்கு ஒரு ரிஜிஸ்டர்டு போஸ்ட் இந்த கேவியட் நோட்டீஸை நம்ம அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அனுப்பின பிறகு அந்த அக்னாலேஜ்மெண்ட், அந்த ப்ரூஃபை வந்து நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 6, whether after a caveat has been lodged, any application is filed in a suit, appeal, revision or any other proceedings, the court shall service a notice of application on the pleader for the caveator, if any, or on the caveator in the manner provided for service on a defendant, respondent or opposite party of summon to appeal. All provision applicable to such a summon shall apply to the service of such notice. இப்போ ஒரு கேவியேட்டார் வந்து ஒரு கேவியேட் லாட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது சம்மந்தமான ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வரும்போது அந்த கோர்ட் மேண்டேட்டரியாக அந்த கேவியேட்டாருக்கு இந்த கேஸை பற்றின நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ப்ரொவைடட் தட் at the time when an application comes up for hearing, the caveator or his pleader take notice, it shall not be necessary for the court to service a notice on the caveator. அப்போது அந்த அப்ளிகேஷன் இயர் பண்ணும்போது அவரே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் கோர்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கும் போது அந்த கேவியேட்டாருக்கோ இல்லை அந்த ப்ளீடருக்கோ நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரூல் நம்பர் 7, இந்த ரூலில் 2 சப்க்ளாஸஸ் இருக்குது. First one, in respect of proceedings in the subordinate civil court in the state and in appellant jurisdiction of the High Court of Jurisdiction at Madras, court fee payable on a caveat shall be provided for the Tamil Nadu Court Fee and Suit Valuation Act 1955. Bயில் என்ன சொல்கிறாங்கன்னா, in respect of the proceedings on a file of the original side of the High Court, the said fee shall be provided for the High Court fee rules. இப்போது சபார்டினேட் கோர்ட்டில் நம்ம கேவியட் ஃபைல் பண்ண போகிறோன்னா தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 1955 ஃபாலோ பண்ணி போடணும். அண்ட் இப்போது இதுவே ஹைகோர்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஹைகோர்ட் ஃபீ ரூல்ஸ்னு தனியாக இருக்குது. ஹைகோர்ட் ஃபீஸ் ரூல்ஸ்னு தனியாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம கோர்ட் ஃபீ பே பண்ணணும்.
Rule number 8. The fees for service of notice of a caveat shall be those provided for in the Rules of High Court, Madras, Original Side 1956, or in Rules of High Court, Madras, Appellant Side 1955, Appellant Side 1965, or in the rules related to the service and execution of process. கோர்ட்லேருந்து போடுற நோட்டீஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் அ கேவியட், அது இந்த ஹைகோர்ட் மெட்ராஸ் ஒரிஜினல் சைட் 1956 படி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரூல்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆர்டருடைய ஃபைனல் ரூல் 9ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த கேவியட் இஸ் நாட் லாட்ஜ்டு இன் அக்கார்டன்ஸ் வித் தீஸ் ரூல்ஸ் இட் லையபிள் டு பி ரிஜெக்டட் இன் லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ இந்த கேவியட் மேலே சொன்ன எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாமல், இல்லை ஏதோ ஒரு ரூல்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் கூட இந்த கேவியட் லையபிள் டு பி ரிஜெக்டட். ஃபர்தராக இந்த அப்பெண்டிக்ஸ் D1 பாருங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ இந்த ஃபார்மில் தான் நம்ம கேவியட் லாட்ஜ் பண்ணணும். தேங்க்யூ லீகல் மைண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ MCQs, ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் எக்ஸாம்ஸில் கேட்டால் எந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இப்போ நான் அட்டாச் பண்ணுற இந்த இமேஜஸை கொஞ்சம் பாருங்கள். இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ எந்த டாபிக் ரிலேட்டடாக போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.